வெல்கம் டு பட்டர்ஃப்ளை ரெடி ஜங்ஷன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முன்னாடி பக்கத்தையும் பட்டியையும் எப்படி கரெக்டாக கட் பண்ணி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ளவுஸ் தைக்கிறதுலே பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடைசியில் ஜாயின் பண்ணுறப்ப ஏற்றி இறக்கி வரும்ல, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் தான் அவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக வரும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதனால் வருது, அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணனா அந்த மாதிரி தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக வரும் அப்படிங்கிறத இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை மறக்காமல் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பேக் சைட் கட் பண்ணுற வீடியோ, அப்புறம் கை கட் பண்ணுற வீடியோ நான் ஏற்கனவே போட்டுட்டேன். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் பார்த்திங்கன்னா மேலே வருது பாருங்கள். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த வீடியோவில் நம்ம முன்னாடி பக்கத்தை தான் கட் பண்ண போகிறோம். முன்னாடி பக்கம் பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி சிம்பிள் மெத்தடில் தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். மறக்காமல் பேக் சைடும் கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம முன்னாடி பக்கத்தை கட் பண்ணணும். இப்போ நம்ம கை கட் பண்ணிட்டோம். அடுத்ததை பார்த்திங்கன்னா இடுப்பும் கட் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்கிற இடையில இருக்குது பாருங்கள், இந்த கிளாத்தை நம்ம சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பேக் சைடு எடுத்து இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கலாம். நான் கிராஸ் கட்டிங் தான் கட் பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி கிராஸாக வச்சுக்கிறேன். அவுட்லைனில் ஃபுல்லாகவே நமக்கு கிளாத் இருக்கணும், அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கிளாத் இல்லை அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கிளாத் இருக்கிற பக்கமே வர மாதிரி இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அளவு ப்ளவுஸோட அளவுகளில் ஏற்கனவே பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன். அதை அப்படியே தான் நான் மார்க் பண்ண போகிறேன். நீங்களும் அளவு எடுத்து பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அளவு ப்ளவுஸில் அளவு எடுக்கிறதுக்கே வராது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேலே வீடியோ வருது பாருங்கள். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் தெளிவாக அளவு எடுக்கிறது எப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்கள் அளவுகளை பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடு சுருக்கம் இல்லாமல் வச்சுக்கிட்டோம். இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம்கோலில் இருக்குது பாருங்கள், அந்த அளவு அப்படியே நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நான் பண்ணுற மெத்தடை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆம்கோலை ஃபஸ்ட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம இடுப்பு சைடு இருக்குது பாருங்கள், அதையும் சேர்த்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் புதுசாக தைச்சி பழகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கிளாத் பத்தாமல் எடுத்து தைச்சி பழகாதீங்க. 1 மீட்டர் கிளாத்தில் நீங்கள் தைச்சி பழகுங்க. அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இடுப்பையும் கட் பண்ணி விட்டுக்கலாம். நமக்கு முன்னாடி பக்கம் மாற்றம் எதெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா, முன்னாடி கழுத்து மட்டும்தான் நமக்கு மாற்றம் வரும். மித்த எல்லாமே ஒரே அளவில் வரும். அதனால் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக நம்ம ஷோல்டரையும் கட் பண்ணிக்கலாம். முன்னாடி கழுத்துக்கு நம்ம சின்னதாக அடையாளம் மட்டும் படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் இடுப்பு சைடு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம நேராக ஸ்கேலில் வரைஞ்சி விட்டுக்கலாம். கட் பண்ணும்போது நம்ம பின்னாடி கழுத்தை அப்படியே கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா நமக்கு முன்னாடி கழுத்து கொஞ்சம் ஏற்றி தான் வரும். அதனால் இந்த மாதிரி நம்ம பென்சிலில் வரைஞ்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் கிட்டத்தில் அடையாளப்படுத்திக்கிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பின்னாடி கழுத்துக்கிட்ட இடுப்பு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம ஸ்கேல் வச்சு நேராக கோடு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் முன்னாடி கழுத்து வரையறதுக்காக கட்டம் போட்டுக்கலாம். வீடியோவே கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லைன்னா உங்களுக்கு இடையில நான் சொல்லி கொடுத்துருக்க மெத்தட்லாம் புரியாமலே போயிடும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணாதீங்க. ஏன்னா பேக் சைடை கட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்கேல் வச்சு நம்ம கோடு போட்டுட்டு அப்புறமா கட் பண்ணிக்கலாம். கோடு போடும்போது நேராக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு அதுக்கப்புறம் கோடு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம பேக் சைடை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணினது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம இருக்கிற அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பாருங்கள். முன்னாடி பக்கம் நிறைய யோசித்து நீங்கள் குழம்பி போயிருப்பீங்க. அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸோட முன்னாடி கழுத்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 இன்ச் வருது. அதுலேருந்து தையலுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 6 இன்ச் வச்சுக்கலாம். இப்போ நம்ம மேலே ஷோல்டர்கிட்ட டேப் வச்சுக்கிட்டு 6 இன்ச் மார்க் பண்ணி அதை அப்படியே கட்டம் போட்டுக்கலாம். நீங்கள் ஸ்கேல்லையும் கூட கட்டம் போட்டு விட்டுக்கோங்க. உங்களோட கழுத்து எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி கட்டம் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி 6 இன்ச் வச்சு நம்ம அப்படியே கோடு போட்டுக்கலாம். இதில் 1 இன்ச் மார்க் பண்ணி கழுத்தோட ரவுண்டை அப்படியே வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு இறக்க வேணும் அப்படின்னா நீங்கள் 1/2 இன்ச் சேர்த்து வச்சு மார்க் பண்ணி கட்டம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வரைஞ்சிக்கோங்க. முன்னாடி கழுத்து எப்பயுமே இந்த மாதிரி தான் வரையணும். எக்ஸ்ட்ரா நீங்கள் வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா கழுத்து ரொம்ப அகலமாக போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. பிகினர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா முன்னாடி கழுத்தில் வர்ற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் எப்படி தான் தைச்சி கொடுத்தாலும் அவங்களுக்கு கழுத்து ஏற்றி போயிடுது அப்படிங்கிற மாதிரி தான் கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அதை நம்ம எப்படிலாம் சரி பண்ணலாம் சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் போகிறேன். அதனால் என்னோடய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, நம்ம முன்னாடி கழுத்தை வரைஞ்சி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம அந்த கோட்டுக்கு நேரம் அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏற்கனவே கோடு போட்டிருக்கோம் பாருங்கள், அதோட சேர்த்து முன்னாடி கழுத்தோட நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மனப்பாடம் ஆயிரும். அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
இப்போ நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோம், ஆம்கோல் கட் பண்ணியிருக்கோம், இடுப்பு சைடு கட் பண்ணியிருக்கோம், அப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாடி கழுத்து கட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கிராஸோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கக்கூடிய ப்ளவுஸோட கிராஸ் உயரம் பார்த்திங்கன்னா 12 இன்ச்சு. அதுலேருந்து தையலுக்கு வந்து 1/2 இன்ச்சு சேர்த்து 12.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் தையலுக்கு கொஞ்சமாக கோடு போட்டுட்டு அதுலேருந்து நீங்கள் டேப் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நீங்கள் மேலேயும் தையலுக்கு விடணும், கீழேயும் தையலுக்கு விடணும். அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 12.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நேராக நம்ம வந்து கோடு போட்டு விட்டுக்கலாம். இதே மாதிரி உங்களோட கிராஸோட உயரம் எவ்வளோ வருதோ அதை நீங்கள் மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்கேலில் வந்து நேராக இருக்கணும், அந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம வந்து கட் பண்ணி தனியாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாட்டோட அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒன்றா மார்க் பண்ணி கட் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கரெக்டாகவும் வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேனலில் பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி தான் நான் வந்து எல்லா வீடியோவும் போட்டிருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னோட சேனல் நம்ம கிளிக் பண்ணி பார்த்து கட் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸோட முன்னாடி பக்கத்தை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்ம எடுத்துருக்கக்கூடிய பீஸை பார்த்திங்கன்னா பேக் சைடோட மேலே பார்த்து நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் குண்டூசியும் கூட குத்தி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம டாட்டோட அளவுகளை மார்க் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஏன்னா இது முன்னாடி ரொம்ப அதிகமாக இருக்குது, பேக் சைடோட அளவுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க. இதோட அளவுகள் நம்மளுக்கு அந்த மாதிரி தான் வந்திருக்கு. அதாவது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இடுப்பு ஏற்றி வைப்பாங்க, ஆனால் முன்னாடி வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அவங்களுக்கு கிளாத் வந்து அதிகமாக தேவைப்படும். அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா பட்டி ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும் நமக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் நமக்கு முக்கியமான இடம் என்னென்னா முன்னாடி கிராஸ் தானே நமக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். பட்டியோட அளவுகள் நமக்கு வந்து தேவைப்படுறதா இருக்காது. பட்டி வந்து நமக்கு இருக்கிற அளவாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதும். அதனால் முன்னாடி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்படிங்கிறனால முன்னாடி வந்து நமக்கு தேவைப்படுற கிராஸோட உயரத்தை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம முன்னாடி கழுத்துக்கு கீழே பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்க கேப் இருக்குது பாருங்கள், அதை வந்து அளவு ப்ளவுஸில் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 4.25 இன்ச்சு வருது. அதுலேருந்து நான் வந்து 1 இன்ச்சு சேர்த்து நம்ம ஒரு புள்ளி வச்சுக்கலாம். 5.25ங்கிற இடத்துல வந்து நம்ம இன்னொரு புள்ளி வச்சுக்கலாம். இடையில வந்து நம்ம டாட் பிடிப்போம்ல, அதுக்காக நம்ம கொஞ்சம் விட மாதிரி இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இடுப்பு சைடு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல நம்ம பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் இருக்க அளவு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 5.5 வருது. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 6 இன்ச்சு வச்சுக்கிறேன். அளவு மார்க் பண்ணும்போது டேப்பை கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடி ஆம்கோலுக்கு வந்து கொஞ்சம் குடஞ்சி விடுவோம்ல, அதை நம்ம இன்னும் கட் பண்ணவே இல்லை. அதனால் கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோங்க. நம்ம கிராஸோட உயரம் ஏற்கனவே மார்க் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து முன்னாடி கிராஸோட அளவு இருக்குது. அடுத்தது நம்ம பட்டன் பட்டி கிட்டத்துலேருந்து மொதல் டாட் பிடிப்போம் பார்த்திங்களா, அந்த அகலத்தை நம்ம நோட் பண்ணிக்கலாம். உங்களோட அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குன்னு எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து 2.5 இன்ச் வந்தது. தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் வச்சுக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு அளவுகளுக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன வரும், பார்த்து நீங்கள் வச்சுக்கோங்க. அவங்களுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா டாட்டுக்காக நம்ம 1.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம கிராஸுக்கு டாட் மார்க் பண்ணுறதுலேயே பார்த்திங்கன்னா இந்த இடம் ரொம்பவே முக்கியம். அதனால் இந்த அளவுகளை நீங்கள் அதில் இருக்க மாதிரியே கூட போட்டுக்கோங்க, கண்டிப்பாக கரெக்டாக வந்துடும். அடுத்ததாக நம்ம டாட்டோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம். 2.5 இன்ச் வந்தது. அதுலேருந்து 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து 3 இன்ச்சுக்கு மேலே போகாது. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு சரியாக இருக்குது அப்படின்னா அந்த அளவே நீங்கள் போட்டுக்கோங்க. அளவு ப்ளவுஸ் கொடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்க வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் சொல்லாமல் இது வந்து சரியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த அளவையே நீங்கள் ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருங்க. இப்போ நம்ம டாட்டோட உயரத்துக்கு தகுந்த மாதிரி முக்கான மாதிரி சேஃப் போட்டுக்கிட்டோம். இந்த மாதிரி போட்டோம்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம 3 புள்ளியும் ஜாயின் பண்ணுற மாதிரி பட்டிக்கு வந்து நம்ம ஒரு ரவுண்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம ஏற்கனவே தையலுக்கு விட்டுட்டோம்ல, அந்த தையலுக்கு விட்ட நம்ம மார்க் பண்ண இடத்துலையே வர மாதிரி நம்ம கோடு போட்டுக்கலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிளாக தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நான் வந்து 20 இன்ச் ப்ளவுஸில் தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இதே மாதிரி வரணும்னு எதிர்பார்க்காதீங்க. உங்களோட அளவுகளுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட ப்ளவுஸ் வந்து வரும். அதனால் உங்களோட அளவுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணி நான் சொல்கிற மெத்தடை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணி தைச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நான் வந்து ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து 20 இன்ச் அப்படிங்கும்போது நிறைய பேருக்கு வரும். ஆனால் முன்னாடி கழுத்து டிஃப்ரெண்ட் வரும், பின்னாடி கழுத்து டிஃப்ரெண்ட் வரும். அதே மாதிரி முன்னாடி கிராஸ் வந்து அவங்களுக்கு அதிகம் கம்மியாக இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களோட அளவுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணி மார்க் பண்ணணும். அதனால் நீங்கள் உங்களோட அளவு ப்ளவுஸில் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்ப்ளைண்ட் மட்டும் சொன்னாங்கன்னா அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணி கொடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ தான் தச்சு பழகுறீங்க அப்படின்னா ரஃபாக வந்து ஒரு சிம்பிளான கிளாத், அதாவது விலை கம்மியாக இருக்கக்கூடிய கிளாத்தை கூட எடுத்து இந்த அளவுகளை போட்டு கூட நீங்கள் தைச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா, அந்த பட்டியோட ரவுண்டை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டாட்டோட மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அறுக்காது போட்டுவிட்டு அடையாளப்படுத்திக்கலாம். அதே மாதிரி நம்ம ஆம்கோல் கிட்டையும் அடையாளப்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம 1/4 இன்ச் உள்ளே தள்ளி நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். கையோட ஆம்கோல் இருக்குது பாருங்கள், முன்னாடி பக்கத்துக்கு மட்டும் இந்த மாதிரி நம்ம குடஞ்சி விட்டுக்கலாம். இது வந்து நீங்கள் மார்க் பண்ணிலாம் வரையணும் இல்லை, கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விட்டாவே போதும்.
இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஆம்கோலோட நடுவில் மட்டும்தான் கட் பண்ணி விடணும். மேலே ஷோல்டர் கிட்டையும் சைடில் இருக்கிற பீஸையும் நீங்கள் கட் பண்ணி விட வேணாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் பேக் சைடுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய பட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். ஏன்னா இவங்க வந்து இடுப்பு இறக்கி வேணாம், எனக்கு இருக்க அளவே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா 13 இன்ச்சு 14 இன்ச்சு வச்சு நம்ம பேக் சைடு கட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பட்டி கொஞ்சம் பெருசாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம முன்னாடி இருக்க டாட்டை வந்து இன்னொரு டாட்டை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பட்டன் பட்டிக்கிட்டே இருக்குது பாருங்கள், அந்த டாட்டோட சென்டர் பாயிண்ட்டை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன அடையாளப்படுத்திக்கோங்க. அதுலேருந்து அளவு ப்ளவுஸில் எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2.5 இன்ச் வந்தது. அதுலேருந்து நான் வந்து 1/4 இன்ச்சு சேர்த்து 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே போல் தையலுக்கு வந்து 1/4 இன்ச்சு சேர்த்தாலே போதும். அந்தளவுக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு நேராக கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்ம நேராக தைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும். அதனால் அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நம்ம வந்து 2 டாட் மார்க் பண்ணிட்டோம். அடுத்ததான் நம்ம ஆம்கோல் கிட்டத்தில் இருக்க இன்னொரு டாட்டு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஆம்கோலோட சென்டர் பாயிண்ட்டை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல அடையாளப்படுத்தி விட்டுக்கோங்க. அதுலேருந்து நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்க மார்க்கை நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா 3.25 இன்ச் இருந்தது. அதில் நம்ம தையலுக்கு 1/4 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அந்த நேரம் நம்ம கோடு போட்டு விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம 3 மார்க்குமே மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு முக்கோணம் மாதிரி ஷேப் கிடச்சா மட்டும்தான் நம்ம வந்து கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ வந்து இடையில இருக்க கேப் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 2 இன்ச் வந்தது. இது வந்து எனக்கு தான் 2 இன்ச் வந்தது. நீங்கள் அளவெடுத்து பாருங்கள். உங்களோட அளவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அளவு ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி தான் இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா அளவு ப்ளவுஸ் எப்பயுமே நமக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கரெக்டான அளவுகளை தான் கொடுப்பாங்க. அதனால் அந்த அளவுகளை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது தான் நமக்கு நல்லது. அடுத்ததாக நம்ம பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரை பீஸ் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளவுஸோட அகலம் மார்க் பண்ணியிருப்போம் பார்த்திங்களா, அந்த அளவு கூட நம்ம அப்படி பட்டிக்காக யூஸ் பண்ணி 1/2 இன்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் பட்டியோட லென்த்தை கூட எடுத்துக்கலாம். நான் வந்து அகலத்தை தான் அப்படியே நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச் எக்ஸ்ட்ராவாக வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம 10.25 போட்டோம் அப்படின்னா 11 இன்ச் 10.25 இன்ச் இந்த மாதிரி வச்சு நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பட்டியோட நீளத்தை போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் தையலுக்கு வந்து 1/2 இன்ச் விட்டு எக்ஸ்ட்ராவாக கோடு போட்டுக்கலாம். பட்டியில் மார்க் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அது முன்னாடி பக்கத்துக்கு வருமா சைடில் வருமானு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அடையாளப்படுத்திக்கலாம். நான் வந்து ஒரு சைடு வந்து அடையாளப்படுத்திக்கிறேன். இது வந்து எனக்கு முன்னாடி பக்கம் வரனால பட்டி சைடு வந்து நான் அடையாளப்படுத்திக்கிறேன். பட்டியோட உயரம் பார்த்திங்கன்னா பட்டன் பட்டி கிட்டத்தில் இருக்க பட்டியோட உயரம் 3.5 இன்ச் வருது. அதை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 3 இன்ச் வந்தது. தையலுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச் வச்சுக்கலாம். அடுத்தது நமக்கு பட்டியோட நடுவில் வருது பாருங்கள், அந்த அளவு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து 2.25 இன்ச் வந்தது. தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு சைடு பட்டியோட உயரத்தை எடுத்துக்கலாம். இது வந்து எனக்கு 2.25 வந்தது. தையலுக்காக 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 3ஐயும் சேர்த்து வர மாதிரி வட்டம் போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்ம பட்டியை வந்து வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது வந்து அளவு ப்ளவுஸில் இருக்க அளவுகள் அப்படியே தான் நம்ம போட்டு மார்க் பண்ணி கட் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே சைடு ஜாயின் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எந்த கம்ப்ளைண்ட்டுமே வராது. நான் வந்து கட் பண்ணுறப்பே அதை எல்லாமே சரி பண்ணி தான் கட் பண்ணிடுவேன். இப்போ நம்ம கட் பண்ணுறப்பே பார்த்திங்கன்னா சில மிஸ்டேக் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தைக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து வராது. தைக்கிறப்ப நமக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். புதுசாக தைக்கிறவங்க பார்த்திங்கன்னா அளவுகளை ஒரு தடவை போட்டோம் அப்படின்னா அது வந்து கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்து அசால்ட்டாக தைச்சிருவாங்க. அந்த மாதிரிலாம் நம்ம வந்து விடக்கூடாது. ஒவ்வொரு அளவுகளையும் தைக்கிறப்பையும் நம்ம வந்து செக் பண்ணிகிட்டே வரணும். அப்போ தான் நமக்கு கடைசியில் அளவுகள் வந்து கரெக்டாக கிடைக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா தைக்கிறதுலேயே நமக்கு வந்து அளவுகள் ரொம்பவே முக்கியம். அளவுகளை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க கம்ப்ளைண்ட்டே சொல்ல மாட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தைக்கிறதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. அந்த மெத்தடெல்லாம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஃபாலோ பண்ண முடியாது. நமக்கு எது புரியுதோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். அந்த மாதிரி நமக்கு புரிகிற மெத்தடை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து கண்டினியூஸாக கட் பண்ணி தைச்சிக்கிட்டே வந்தோம்னா அதுவே நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். அதே மாதிரி அளவுகளும் அமையணும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபினிஷிங்கும் அழகாக தைச்சி கொடுக்கணும். அந்த மாதிரி தைச்சி கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமருக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். நான் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப புரிகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதே போல் வீடியோஸ்க்கு என்னோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கட்டிங் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நார்மல் ப்ளவுஸ் தைக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவோட கடைசியில் லிங்க் தரேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் தைச்சுக்கோங்க. உங்களுக்கு தைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி வீடியோஸ்க்கு என்னோட சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.